அப்படின்னு கேட்கலாம். ஏசப்பா தெய்வம், அவரை போய் ஏன் லேவியன்னு சொல்றீங்க? இல்லை, ஆண்டவர் இந்த பரிசுத்த ரத்தத்தை தன் ரத்தத்தையே ஏந்துகிறார் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் இந்த லேவியின் கடமையை அவர் தான் செய்ய முடியும்னு அவர் முடிவு பண்றார். அவர் வந்து ஒரு ஒரு பரிசுத்த ரத்தமாக இருந்தாலும், கூடாரத்தின் பான பலியாகவே இருந்தாலும், பரிந்துரையின் அர்த்தமாகவே இருந்தாலும் கூட அவர் பரிந்துரைக்க வேண்டும். ஆமா, தன்னைத்தானே அவர் பரிந்துரைத்து கொள்ள வேண்டும் தான் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஆண்டவர் நம்ம என்ன சொல்றோம், அவர் கன்னி மரியாதையில் பிறந்தாரு, அவர் வந்து பாவம் இல்லாமல் பிறந்தாரு. பாவம் இல்லாமல் ஸ்திரீயில் பிறந்தவனுக்கு பாவம் இருக்குங்கிறாங்க. அதுமாரி இது ஸ்திரீயின் கற்பனை அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆதாமின் கற்பனை. ஸ்ரீ வந்து இதை அனுசரிச்சா அதில் வந்து அவ நிர்வாணியாக